அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகம் குறைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகம் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது புயலாக மாறுமா? விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுதும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலேயே நீடிப்பதாகவும், தொடர்ந்து இதனுடைய நகர்வு கடந்த 6 மணி நேரத்தில் அதனுடைய நகரக்கூடிய வேகம் குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 6 மணி நேரத்தில் அதனுடைய நகரக்கூடிய வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவில் குறைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக அது நகரக்கூடிய வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. தற்பொழுது அது நகரக்கூடிய வேகம் சற்று குறைந்திருக்கிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருகிறது. இது இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படியிலான வானிலை தகவல் அடிப்படையில் இந்த அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலவரப்படி தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில 720 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதே நேரத்தில் நாகப்பட்டினத்திற்கு 520 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுச்சேரிக்கு 640 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய நகர்வு என்பது மேற்கு வடமேற்கு திசையில் இருந்த நிலையிலிருந்து மாறி தற்பொழுது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும், நாளைய தினம் இது புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நாளைய தினம் என்று சொல்லும் பொழுது நாளை நண்பகலுக்கு பிறகாக மாலை வேளையை ஒட்டிய வாக்கில் இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இதனுடைய நகர்வு புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னரும் கூட வடக்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை தொட்டவாறே அது நகரும். அதாவது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அந்த புயலாக உருமாறியது பிறகாக அதனுடைய சுழற்சி தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் தொட்டவாறு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரையிலும் இது எந்த பகுதியில் கரையை கடக்கிறது என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்யவில்லை. அதற்கான அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. முன்னதாக நடைபெற்ற வானிலை ஆய்வு மையத்தோட செய்தியாளர் சந்திப்புல இந்த புயலினுடைய கரையை கடக்கக்கூடிய இடம் இதுவரையிலும் கணிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அதே நிலை நீடிக்கிறது. இதுவரையிலும் இந்த புயல் எங்கு கரையை கடக்கும் என்பதை வானிலை ஆய்வு மையம் வெளியிடவில்லை. இது தொடர்ச்சியாக இன்றிலிருந்து நாளை மறுநாள் என 29ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து நகரக்கூடிய திசையும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இது புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும் என்பதும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் இது புயல் என்ற நிலையிலிருந்து மேலும் கூடுதலாக வலுப்பெறக்கூடிய சாதகமான சூழல்கள் இதற்கு இன்னும் மேலும் வலுக்கூட்டுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் 720 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில 640 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு 520 கிலோமீட்டர் தொலைவிலும் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய நகரக்கூடிய வேகமும் தற்பொழுது குறைந்து மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இரவு நேரத்திலிருந்து நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் மேலும் வலுப்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா இது நகரக்கூடிய வேகம் குறைவாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால இதனுடைய சுழற்சியினால் உருவாகக்கூடிய மலை மேக கூட்டங்கள் இரவு நேரங்களில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல முதல்ல வரக்கூடிய வாய்ப்பும், அதனை தொடர்ந்து மெல்ல மெல்ல நகர்ந்து நிலப்பரப்புக்குள்ளாக கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிக்கூடிய உள் மாவட்டங்களுக்கு மழையினுடைய தீவிரத்தன்மை பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போதைய அறிவிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த இரவு நேரங்களில் மழைப்பொழிவு ஆனது நமக்கு கனமழை என்ற அளவுல பரவலாக இருக்கும் எனவும், 3 மாவட்டங்களில் அதிக கனமழையான ஓரிரு இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், வடகடலோர மாவட்டங்களில் திருவள்ளூர்ல இருந்து நமக்கு வடகடலோர மாவட்டங்கள் முழுவதுமே அது மிக கனமழை என்ற அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க.